all, வணக்கம் and welcome to JENI'S Flavor Lab. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி என்னன்னா ஒரு சைனீஸ் ரெசிபி. அந்த சைனீஸ் ரெசிபி பேர் பார்த்தீங்கன்னா குங் பாவ் சிக்கன். என்னடா பேரை கேட்டாலே ஒரு டிஃப்ரெண்டா இருக்குன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு ஸ்நாக்கா பசங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். இந்த குங் பாவ் சிக்கனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சிக்கன் பிரெஸ்ட் பீஸ் எடுத்துக்கணும். வெறும் போன்லெஸ் எடுத்துக்கணும். ஓகேங்களா? போன்லெஸ்ஸை வந்து நம்ம வந்து ஒரு குட்டி குட்டியா கட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்ப இல்லை உங்களுக்கு நீட்டா வேணும்னாலும் நீட்டா போட்டுக்கலாம். பட் இது குட்டி குட்டியா சாப் பண்ணி போட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். ஓகேங்களா? பெரிய பெரிய பீஸ் வேணா நான் குட்டி குட்டியா சாப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? குட்டி குட்டியா நான் வந்து ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இதை சாப் பண்ணிட்டு அடுத்தது என்ன பண்ணணும்னா வெஜிடபிள்ஸ், இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ், கேரட்டை வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு அனியன்ஸ், அது வந்து கியூபிக்கா கட் பண்ணிக்கணும். பொடிசா வேணாம், நம்ம இந்த சைனீஸ்ல எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் பெருசா கட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது ஸ்ப்ரிங் ஆனியன், அதை வந்து பொடிசா சாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதோட ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா இருக்கும், அதனால நீங்க நிறைய கூட போடலாம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா கேப்சிகம். இது வந்து எல்லா சைனீஸ் ஐட்டம்லேயும் இது இருக்கும். ஸோ கேப்சிகம் இஸ் மஸ்ட். உங்களுக்கு என்ன ஷேப்ல வேணுமோ நீங்க கட் பண்ணிக்கலாம். மெலிசா வேணும்னாலும் மெலிசா பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு பெருசா வேணும்னாலும் பெருசா கட் பண்ணிக்கலாம். அடுத்தது பூண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப் பண்ணிக்கணும், ஸ்லைஸ்ட் சாப் பண்ணிட்டு. நெக்ஸ்ட் ஜிஞ்சரையும் ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து சிக்கனை மேரினேட் பண்ணணும். அதுக்கு நான் எக் ஒயிட் எடுத்திருக்கேன். அடுத்தது பெப்பர் பவுடர், நெக்ஸ்ட் உப்பு, அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறமா சோயா சாஸ். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ½ hour வச்சுடுங்க. ஓகேங்களா? அது நல்லா கோட்டிங் ஆகி சாஃப்டா வரும். ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணுங்க. டீப் ஃப்ரை வேண்டாம். டீப் ஃப்ரை வேணும்னாலும் பண்ணிக்கலாம், பட் நான் ஷாலோ ஃப்ரையே போதும். ஏன்னா பிரெஸ்ட் பீஸ் சின்ன சின்ன பீஸஸாக இருக்கிறது குவிக்காக அது வந்து ஃப்ரை ஆகிடும். ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு மீடியமான ஒரு இதில் வச்சு பண்ணுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மேரினேட் பண்ணி வச்சுருந்த இல்லையா ½ hour பின்னாடி இந்த சிக்கன் நல்லா ஃபுல் குக்கிங்கே பண்ணிடுங்க. ஃபுல் குக்கிங் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிடணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த சிக்கன் நல்லா உங்களுக்கு குக் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து நம்ம இதை வந்து இந்த சிக்கனை எப்படி நம்ம சார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வந்து எண்ணெய் போட்டுட்டு பூண்டு, அடுத்தது இஞ்சி, இதை வந்து நல்லா சார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உப்பு எதுவும் போட வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி சிக்கனில் நம்ம உப்பு போட்டிருக்கோம். அடுத்தது ஒரு 4 ட்ரை சில்லி, காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதை வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே பண்ணுங்க. ஓகேங்களா? ஏன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து டக்குன்னு கருகிடும், அதனால ஸ்லோ ஃப்ளேமில் பண்ணுங்க. அடுத்தது நான் வந்து இதில் வந்து வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலையும் முந்திரியையும் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? இதுதான் இந்த குங் பாவோடைய ஸ்பெஷல் இன்க்ரீடியனே. வேர்க்கடலை அண்ட் கேஷ்யூ நட், இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சார்ட் பண்ணிட்டு, அடுத்தது வெங்காயத்தையும் நல்லா சார்ட் பண்ணுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா கேரட், அப்புறம் கேப்சிகம், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ரொம்பவே ஸ்லோ குக்ல பண்ணாலும் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு ஃபாஸ்டா பண்ணணும்னா மீடியம். ஃபாஸ்ட் குக்கிங் என்னைக்குமே பண்ணக்கூடாது. ஓகேங்களா? எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க ரொம்ப ஸ்லோ குக் பண்றீங்களோ அந்த ஃபுட்டுமே ரொம்ப டேஸ்டா வரும். ஓகேங்களா? ஸோ இதை நல்லா ஒரு ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 4 minutes, அதுக்கு மேலே வேணும், 4 minutes நல்லா இது சார்ட் பண்ணுங்க. சார்ட் பண்ணிட்டு நல்லா அந்த ஃப்ளேவர்லாம் உங்களுக்கே தெரியும், இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா சார்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து அடுத்த இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஓரளவுக்கு இந்த எல்லாமே வதங்கி வந்திருக்கு. கேரட், கேப்சிகம், அனியன்ஸ், இது எல்லாமே பாருங்க கருகவும் இல்லை, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இதெல்லாம் நல்லா சார்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு பவுல்ல சோயா சாஸ், oyster sauce,
கார்ன்ஃப்ளவர், அப்புறம் கொஞ்சம் வினிகர். இதை போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஹனியும் போட்டுக்கணும். ஹனி, பெப்பர், அப்புறம் கொஞ்சம் வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வினிகரும் போட்டணும். வினிகர் போடலாம், வினிகர் போட்டுக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி சார்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா, அந்த இதில் ஊற்றிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கிளறுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும் பாருங்க. ரொம்ப சூப்பரான ஒரு டெக்ஸ்சர். அது கடைசியாக தான் இது பண்ணணும். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பண்ணக்கூடாது. தனியாக இந்த பவுலில் கரைச்சி கடைசியாக எல்லாமே குக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா மேலே டாப்பிங் மாதிரி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்சரோடைய கும்பாவ் சிக்கன் சூப்பராக ரெடியாக இருக்கும். சுட சுட சாப்பிட்டு பாருங்க. சும்மாவே ஸ்நாக்ஸாக சாப்பிட்டு பாருங்க. குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. நம்மளுக்கும் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.